பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். ஆதார வசனம் ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, தாவீது தனது சங்கீதத்தில் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்கிறார். கர்த்தரை முன்பாகத்தானே வைத்தார். அவர் எப்பொழுது அவருடைய வலது பார்சத்திற்கு போனார்? ஆம், நமக்கு பிரச்சனை எந்த பக்கத்தில் இருக்கிறதோ அங்கே இருப்பார். உபாகம் 1ஆம் அதிகாரத்தில் 10 அதிகாரங்கள் வரை, ஏன் முழுவதுமே கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் புத்திரர்களை காப்பாற்றி வழி நடத்தி வந்தார் என்பதை மோசே அழகாக சொல்லுகிறார். அதே தேவன் தான் இன்று நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அதாவது அவர் பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசம் அழைத்து வருகிறார். பகலிலே மேகஸ்தம்பம் நிழல் கொடுத்தது, இரவிலே அக்கினி ஸ்தம்பம் வெளிச்சம் கொடுத்தது. யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தை படியுங்கள். 17 21 வரை உள்ள வசனங்கள். பார்வோன் சேனை இவர்களை பின்தொடர்கிறது. திடீரென்று முன்னால் சென்ற கர்த்தர் பின்னாக வந்து பார்வோன் சேனைக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் நடுவே நின்றார். எகிப்தியர்களுக்கு மேகமும் அந்தகாரமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அதை இரவை வெளிச்சமாக்கினது. கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பக்கம் இருள், மறுபக்கம் வெளிச்சமாக நின்றார். செங்கடலை பிளந்த இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் வெளியே வந்து சேரும் வரை அப்படியே நின்றது. இன்றும் சத்துரு நம்மளை தொடராமல் இருப்பதற்கு அவரே காரணமாவார். நமக்கு தெரியாது சத்துரு எந்த திசையிலிருந்து எப்படி வருகிறான் என்று. இஸ்ரவேல் மக்களை கானான் கொண்டு வந்து சேர்க்கும் வரை அவர் அவர்களுக்கு முன்பாகவே சென்றார், பாதைகளை செவ்வாய்ப்படுத்தினார். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தங்கள் ஆடு மாடுகள் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபு அவன் சந்ததியார் யாவரும் எகிப்திற்கு போனார்கள். 46:6. ஏன்? கானான் பஞ்சம் கொடிது, சுற்றியுள்ள தேசங்களிலும் பஞ்சம். இவர்களை காப்பாற்றுவதற்கு தேவன் 39ஆம் அதிகாரத்திலேயே செயல்பட ஆரம்பித்து விட்டார். முன்னே போய் யோசேப்பை அனுப்பி அவனை சிறையில் போடுவித்து சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும் ஞானத்தையும் வரத்தையும் கொடுத்து பார்வோன் முன்பாக அவனை மேன்மையுள்ளவனாக காண்பித்து கொஞ்ச நேரத்திலேயே எகிப்திற்கு முழுவதுமாக அதிபதியாக்கினார். ஆதியாகமம் 41-42 வசனங்கள். யாக்கோபின் வம்சம் பிழைத்து வளர என் தேவன் முன்பாக சென்று சகலத்தையும் செவ்வையாக்கினார். இன்று நாம் இருப்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். எங்கேருந்து நம்மை வழி நடத்தி வந்தார்? இந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். நானெல்லாம் கனவில் கூட சென்னையில் வந்து செட்டில் ஆவோம் என்று நினைத்ததே இல்லை. முதலும் முடிவும் கோயம்புத்தூர் தான் என்றிருந்தோம். இத்தோடு நமது வளர்ச்சிக்கு நீங்களே ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் நம்மை விட்டு விடுவதில்லை. முற்றும்படி ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த காரியத்திற்கு என்ன செய்வது? திருமணமாகட்டும், வேலை, பிஸ்னஸ், வீடு கட்டுதல், எதுவாக இருந்தாலும் உங்களது எல்லையில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்புங்கள். அவர் கையில் சகலத்தை ஒப்புவியுங்கள். நடத்தும்படி சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே ஒரு ஒழுங்கை கடைப்பிடியுங்கள். அதிகாலையில் அவரை தேடுவது, வேதம் வாசிப்பது, வார்த்தைகளை இருதயத்தை நிரப்புவது, நம்புவது. இந்த நம்பிக்கையை செயலினாலும் வாயின் அறிக்கையினாலும் வெளிப்படுத்துங்கள். நம்புவது ஒன்று, பேசுவது வேறொன்றாக இருக்கவே கூடாது. தேவ கிருபையும் அவிசுவாசம் இணைந்து செயல்படாது. ரூத் புத்தகத்தில் நகோமி அவனுடைய கணவன் 2 மகன்கள் மோவாபு தேசத்தில் பஞ்சம் விலைக்கு போன இடத்தில் இழந்து விட்டான். ஏன் யூதாவை விட்டு போனாய் மோவாபுக்கு? உனக்கு அப்படித்தான் வேண்டும் என்று சொன்னாரா? இப்படி சொல்பவர்கள் மனிதர்கள். திரும்பி மருமகள் ரூத்தோடு திரும்பி வந்தபோது எல்லோரும் நகோமி வந்துவிட்டாள் என்று சொன்னதற்கு அவள், என்னை மாறா என்று அழையுங்கள், கசப்பு என்றாள். தேவன் இவர்களுக்கு முன்னதாகவே போவாசை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். கோதுமையின் அறுப்பு காலம் அப்போதான் ஆரம்பிக்கும் போது தான் வந்து சேர்ந்தார்கள். எதேச்சையாக ரூத்து போவாசின் வயலுக்கு சென்று சிந்தின தானியத்தை பொறுக்க சொன்னான். பின் அந்த வயலுக்கே சொந்தக்காரியான. இது எதேச்சையாக நடந்ததில்லை, திட்டமிட்டு கர்த்தர் திட்டமிட்டு வைத்தது நடந்தது. தேவன் இவர்களுக்கு ஒரு பாதையை அமைத்து செவ்வைப்படுத்தி வைத்திருந்தார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் மக்களே. கவலைப்பட்டால் தேவனுடைய வல்லமையை மட்டாய் நினைப்பது போலாகிவிடும்.
1 பேதுரு 5:7 உள்ளது போல அவர் கையில் எல்லா கவலைகளும் கொடுத்து விடுங்க. அவர் நீங்கள் கேட்பதற்கு முன்னே ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்காய் யாவையும் செய்து முடித்து விட்டார். உங்கள் கையில் வந்து சேரும் வரை, உங்களை அந்த இடத்தில் ஸ்தாபிக்கும் வரை அவர் ஓய்வதே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் காண்பதற்கு முன்னதாகவே உங்கள் ஆவிக்குரிய கண்களில் கண்டு அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருங்க. அவர் செய்வதை உங்கள் சொந்த பலத்தில் ஞானத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டாம். ஜெபிக்கலாம். தகப்பனே, வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்குவேன், வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன். எந்த வழியும் இல்லை என்று சொல்லும்போது இதோ நானே வழி என்று நிற்கிறேன். நாங்கள் பாக்கியவான்கள். உமக்கு பின்னாக தொடர்ந்து வழி விலகாமல் விசுவாசத்தோடு நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.